நேஷனல் தான். குட் ஈவினிங் சார், வணக்கம் அண்ட் வெல்கம். அவர் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய 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 வணக்கங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யார் வர போறாங்க? ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வைல்ட் ஃபயர் பயங்கரமாக பற்றிக்கிச்சு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ யார் வர போறாங்க மச்சி? ஸோ இந்த புஷ்பா வைல்ட் ஃபயர் ஈவெண்ட்ல நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான அத்தனை பேரும் வந்து வந்தாச்சு. ஒருத்தரா மேடைக்கு வர போறாங்க. they are going to make it even more special. அதுல முதலாவதா வர போறவங்களை கூப்பிடணும்னா we are very 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 happy. ஸோ புஷ்பா 2ன்ற பிரம்மாண்ட படத்தை மைத்ரி மூவி மேக்கர் சூப்பரா செம்மையா ஃபயரா மேக் பண்ணிட்டாங்க. அதை தமிழ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா நம்ம இங்க ஒரு பிரம்மாண்டமான ஒருத்தர் வேணும்ல. இவங்க பிரம்மாண்டம் மட்டும் கிடையாது, சொல்லுவாங்கல்ல ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இவங்களை எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ ஹீரோ நம்பி படத்துக்கு போவோம், ஹீரோயின் நம்பி போவோம், டிரெக்டரை நம்பி போவோம். இப்போ பயங்கரமா ஒரு ப்ரொடியூசரை நம்பி போறாங்க ஆடியன்ஸ் அப்படின்னா இவங்க பேரை கண்டிப்பா சொல்லலாம், இந்த நிறுவனத்தை கண்டிப்பா சொல்லலாம். காரணம், நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்க வந்து பாருங்க அப்படின்றத தாண்டி மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேடி தேடி படமாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கோட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்தை கொடுத்து நாங்க தான்டா ரியல் கோட் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண எங்களோட ப்ரொடியூசர். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இப்போ வந்து சோஷியல் மீடியால அக்கா அப்படின்னு ஆசையா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் கூட சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் AGS Entertainment, our very own favorite அர்ச்சனா கல்பாத்தி மேம். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். On behalf of AGS Entertainment and Maitri Movie Makers, எல்லாருக்கும் ஒரு warm welcome for the press, media and entire cast and crew of Pushpa. Pushpa is such an amazing movie and we are very very proud to present it in Tamil Nadu. First of all, thank you Naveen sir and Ravi sir for trusting AGS with the biggest film and we are super super excited. இந்த படத்தை வந்து நாங்க வந்து ஒரு 600 screen locationsலயும் 800 screensல plan பண்றோம் with about 3500 shows on day 1. So expecting one blockbuster opening after the phenomenal success of GOAT at the box office. Ninga ellarum vandu, I'm sure he's going to make this movie a super duper success. I would like to Pushpa is very very special for me because I love the film and Sukumar sir is one of my favorite directors. His ability to balance emotion with action is just amazing. But Pushpa is not complete without two main characters. One is of course Pushparaj and Srivalli. I just love both of you on screen. Allu Arjun sir, your performance was just breathtaking and awesome. And Rashmika, I can't say, there are very few roles written well for girls and I think you did a fabulous job. I can't wait to see what Shrila has done in this film. I'm sure it will be, if after Kuruchi Marapati, I think this is going to be a massive massive hit for you. And a big thank you to DSP sir as well. I just can't wait for all of you to see Pushpa and make it one of the biggest films of the year. Thank you. செப்டம்பர்ல ஒரு பெரிய வேவ் கொடுத்தீங்க, இப்போ டிசம்பர்ல வைல்டு ஃபயரா ஒரு பெரிய வேவ் கொடுக்க போறீங்க. ஸோ நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இந்த படத்தை இங்க தமிழ்நாட்டில் எல்லார்ட்டையும் சேர்க்கறதுல? நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க மேம்? இல்லை, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா கோட் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர். ஸோ அந்த நம்பர்ஸை அடுத்தது புஷ்பாவோட வரும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஓகே, இன்னும் ஒரு சில அப்டேட் எங்ககிட்ட கேட்கணும். நிறைய நிறைய அப்டேட்ஸ் உங்ககிட்ட நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அது கூட ஒரு 2-3 மீம் மட்டும் இருக்கு, வித் பெர்மிஷன் அதை பார்க்கலாம் மேம். முன்னாடி I just want to thank our sub distributors, Mr. Shenbagmurthy sir for Salem, Mr. Rajamanar sir for Coimbatore and Mr. Pratap sir for Tirunelveli and our distribution head Mr. Mali and Mr. Rangarajan and Venkat. Thank you. Thank you. அக்கா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்குமா? புது படம் ரிலீஸ் ஆனால் அக்கா ஞாபகம் வரும்ல அப்படின்னு உங்களோட ரியாக்ஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா சும்மா எங்களே கேட்பாங்க, டேய் எனக்கே கிடைக்காதுடா அப்படின்வாங்க. நீங்கள் தேட்டர் வச்சிருக்கீங்க, அவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது, பட் பசங்க எல்லாம் சோஷியல் மீடியாவில் இப்போ உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அன்பு எப்படி இருக்கு மேம் பார்க்கும்போது?
I think bookings are opening on Sunday, so எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கண்டிப்பா. அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ்லையும் போட்டிருக்கோம். எல்லா தியேட்டர் எல்லா ஸ்க்ரீன்ஸும் புஷ்பா தான். மேம் டிக்கெட் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும், நாங்கள் முயற்சி செஞ்சு வாங்கிடுவோம். பட் அக்கா அப்படின்னு உங்களை ஆசையாக கூப்பிட்ற அந்த அன்பு உங்களை எப்படி பார்க்குறீங்க? I think அதுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி. அடுத்தது பார்த்துடலாமா மேம்? அப்டேட், அதாவது எங்க போனாலும் அப்டேட் என்ன அப்படிங்கிறா மேம். நீங்க நடுவுல Update is only for our Talapati films, for me personally. Okay, so always. So I'm கண்டிப்பா நான் வந்து either sir கிட்ட இல்ல T69 டீம் கிட்ட கேட்டு ஏதாவது சொல்றேன். ஓகே, இதுவே எங்களுக்கு ஒரு அப்டேட் தான். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உண்மையா ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அவ்வளோ சந்தோஷமா உங்களை அப்படி கூப்பிடுறாங்கன்றது எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமை. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய படைப்புகள் உங்களுக்கு தொடர நாங்கள் வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் 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 தான். அவங்க கொடுத்த ஒவ்வொரு படைப்பும் வந்து இது வரைக்கும் நம்ம மனசுல அப்படி உட்கார்ந்து இருக்குன்னா அவங்க போட்ட அந்த ஒரு எஃபர்ட், அதில் இன்வெஸ்ட் பண்ண விஷயம், டைம், வேல்யூ எல்லாமே ஒவ்வொரு ஷார்ட்டும் பிரம்மாண்டமா இருக்கும், ஒவ்வொரு ஈவெண்ட்டும் பிரம்மாண்டமா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட படைப்பை கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸோட CEO செரி காரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். On behalf of the Pushpa team, let me accord a warm welcome to the large gathering here, and thank you one and all for coming here and making this event a great success. I would also like to welcome the press fraternity who have come here to cover this event in a very big way. And special thanks to our special guests, AGS producers, Mr. Nelson, and then Mr. Tanu also who are here. Thank you, sir, for coming and making our day. So coming to Pushpa 2, as all of you must be aware, for the last 2 years, Pushpa 2 has been the most awaited and highly anticipated movie. And as per the surveys conducted by various credible organizations. So keeping this in mind, the Pushpa team for the last 2 years has been working relentlessly and tirelessly to bring together a product which satisfies one and all. And we are mighty proud to say that we have come up with a project which has got all the elements to become a very big blockbuster. Everything about this movie has been shot on a very huge canvas, and everything about this movie is big. Big fights, big drama, huge sets, good songs, good emotion, good drama, and good comedy too. And above all, top-notch performances by all the artists like Rashmika, Mandana, Fahad Fazil, Sri Leela, Jayapal Prabhu Garu, Rao Ramesh Garu, Sunil, Anusuya, and many more. And of course, the fabulous performance by our icon star, Mr. Allu Arjun, without whom this movie would not have been possible at all. And Mr. Allu Arjun has lit the fire with Pushpa 1, and he has created wildfire with Pushpa 2. And very proudly I can say that without any hesitation, he is going to rule the Indian film industry from 5th of July onwards. Not only the Indian film industry, he is going to make his presence felt all over the world and then amongst the international audience also. And it is only a matter of time before he is bestowed with the best of the awards all over the world. He has already got a national award, and with this movie, I'm sure he'll get a lot of international awards. Sir, we look forward to see you on all the international platforms like Golden Globe Awards, Academy Awards, everywhere. And we are confident that you will take us there. So that's the kind of, and Indian film industry is going to see the best of the actors very soon, and there's no doubt about his performance. So all these top-notch performances by the artists has been supported very well by our technicians, DOP, Mr. Mirslo Brozek Kuba, production designers, Mr. Ramkrishna and Monica, music director, Mr. Devi C. Prasad, editor, Mr. Naveen Nuli, VFX supervisor, Mr. Kamal Kanan, and of course we have a lot of stunt masters, Navkant, Dragan Prakash, Preeta Haynes, who have done fantastic job with the fights. And we also have very good choreographers like Ganesh Acharya Master, Shekhar Master, and Vijay Polaki and Shrishti Varma. So all these people together
have brought this movie together. And last but not the least, I have to mention about the director, Mr. Sukumar. Mr. Sukumar is a gem of a guy, and he is the most talented director the Indian film industry has seen and is going to see. We had the opportunity of working with him for 3 movies, and we had a wonderful experience working with him. He is a great visionary, and he thinks everything he thinks is very big, and he gets the best out of the artists and the technicians. So, Allu Arjun sir and Sukumar sir, we are very, very, very glad that we got this opportunity to work with both of you. And without both of you, this project would not have been possible. And we are mighty proud that we are presenting the India's biggest movie. And we cherish the memories that we had working with you in this long journey. And not only them, the entire artists, Rashmika, Srilila, all the other artists and technicians, we are very, very glad to have worked with them in Pushpa 1 and Pushpa 2. And we now look forward for Pushpa 3 to work with you, sir. Thank you so much, sir. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்னு ஒரு கதை சொல்லணும். ஏங்க ஒரு ஊருன்றீங்க, ஒரு 5 ஊர் நடுங்க, பிரம்மாண்டமா போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பார்த்து பிரம்மாண்டங்களே அவ்வளோ நமக்கு செதுக்கி கொடுக்கக்கூடிய 2 பேர் வராங்க அப்படின்னு சொல்லலாம். Yes, I am very happy to welcome Ravi sir and Naveen sir from Maitri Movie Makers. ஒரு பெரிய கைத்தட்டல்களுடன் the producers Ravi sir and Naveen sir. Good evening everyone. Thank you Chennai for this huge response. We're so happy, and we are here to for our movie Pushpa 2, which is releasing on December 5th. It's a huge movie, as our CEO Chirigaru said. This movie has everything, and we are so confident, and please everyone come and watch this film in theaters on December 5th. And we'd like your support to make this film huge in Tamil Nadu. And we are also making movies in Tamil Nadu. And our first film we are doing with Ajit sir, Good Bad Ugly, and we're doing more films. We need your support, and thank you very much. So when Sukumar sir approached you with the script first, what made you feel that this spark is going to be a wildfire? It's going to be a fire. No. When Sukumar sir, we approached Sukumar sir, and whatever he says, it will be wonderful. So we are so confident about him, and he's one of the best director in Telugu and in the country now. So we are so fortunate that we are doing movies with him continuously. Sir, now wherever we go, everyone is asking for Good Bad Ugly update, sir. Can you give us any update here, sir? It will be a great wish for us. We are almost at the end of the shoot, and we have another 7 days left, and we are going to announce the date soon. We announced the date multiple times. We plan to come for Pongal, but the movie is coming out very well, and we are so confident that our debut film here, it's going to be huge, and it's going to be a huge blockbuster. For sure, sir. ட்விட்டர்ல எல்லா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டீங்க, சார் 2 பேரும் வந்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்டேட் உங்களுக்காக கேட்டால் இன்னும் 7 நாள் தான் சார் இருக்கு. ரிலீஸ் டேட் சீக்கிரமா சொல்றீங்க, கமிங் சூன். ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதாவது யூஸ்வலா ஒரு 11 நிறைய படங்கள் எடுப்பாங்க, எல்லாரும் விஷ் பண்ணாங்க. இவர் 11 படங்கள் லைன் அப்ல வச்சு 11 பர்த்டே ட்வீட்ஸ் பர்த்டே விஷஸ் வந்திருக்கு எல்லா படம் டீம்ல இருந்தும். லைன் அப்பே 11 இருக்கு. எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? 11 படம், 11 movies, how you are managing? One movie conveyance cost கொடுக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. Everybody are wishing happy birthday, all the 11 movies. Lineup is huge, record sir. This is No, we have a very good team, so with all of them we're able to do this thing. Thank you. Sir, edo சொல்ல வந்தீங்க? Same thing I wanted to tell. We have a very good team, so we are able to manage all these films. Thank you. Super sir, thank you. அத்தனை படைப்புகளும் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். Loads of love and huge respect. Thank you so much sir. நம்ம மியூசிக் டைரக்டர் ராக்ஸ்டார் DSP சார் அவர்களுக்கும் வருக என்று வரவேற்கிறோம். Good evening and welcome. செம்மையா இருந்தது இந்த பார்க்கும்போதே. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்காக நாங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். Thank you so much. இதோட DSP டைனமிக் சூப்பர் ஸ்டார் ராக்ஸ்டார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
சூப்பரா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல புஷ்பா 1 அப்போ ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடினீங்க. அண்ட் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ பெரிய பண்டிகை ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடியே புஷ்பா 2 வந்து வரப்போகிற மிகப்பெரிய பண்டிகையில் ஒன்றா வந்து நீங்கள் இதை கொண்டாடுறீங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. First of all, I would like to give a huge wholehearted thanks to all of you, all the Indians all around the world. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் எல்லாருக்கும் இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கும். அதே மாதிரி வெற்றி மட்டும் இல்லை, சாங்ஸ் மட்டும் இல்லை, படம் மட்டும் இல்லை, எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டு எனக்கும் என்னுடைய சின்ன வயசு தோழன், அதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட், மை பிரதர் ஐக்கன் சார், அல்லூர் 2 பேருக்குமே நேஷனல் அவார்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. Now I would like to thank our production, Maitri Movies. Ravi sir and Naveen sir are always grateful to you for this, not only for this great film, for all the films that have been working with you. And Pushpa is definitely a special one, and it will always be special to us because நம்ம எவ்வளோ உயரத்தை பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து கடவுள் கொடுப்பாரு, மிகப்பெரிய உயரத்தை பார்க்குறது. அது புஷ்பா வழியாக நம்மளுக்கு வந்திருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And Pushpa 2, the whole world is waiting for it. Thank you so much. And thanks to our darling director, Sukumar sir. அவர் வர முடியல, ஏன்னா ஃபைனல் மிக்சிங் போயிட்டுருக்கு. அதனால் அவர் சார்பில் நானே பேசுகிறேன். அவரோட லவ் உங்களுக்கு கொடுத்துட்டு, తమ్ముడు కరెక్టే మీరు చేసింది. మనకేం కావాలన్నా మనం అడిగి తీసుకోవాలి, అడగపోతే ఎవరు కరెక్టే కదా బన్నీ. అది ప్రొడ్యూసర్స్ దగ్గర పేమెంట్ అయినా, స్క్రీన్ మీద వచ్చి మనకి క్రెడిట్ అయినా తర్వాత మాట్లాడుకుందాం సార్. తమ్ముడు ఐ లవ్ యూ. మ్యాటర్ ఏంటంటే మనం ఎంత ఎత్తుకి ఎదిగినా మీ అందరూ తోడు ఉంటే మళ్ళీ షేక్ చేసి ఎవడు ఉండడు. సో లవ్ యూ. మీరేంటి వాళ్ళందరూ తెలుగు నుండి తమిళ అంటున్నారు. తమిళ తెలుగా? తెలుగులో కొంచెం, తమిళ్లో కొంచెం మాట్లాడుకుందాం, బేసిక్లా. ఓకేయా? ఓకే. సో ఏం చెప్తున్నానంటే, సుకుబాయ్ ఆయన రాలేకపోయారు, ఎందుకంటే ఫైనల్ మిక్సింగ్ జరుగుతుంది. మేము కూడా స్టూడియోలో క్లైమాక్స్ రీ రికార్డింగ్, చెక్కింగ్, దాని తర్వాత మిక్సింగ్ అంతా జరుగుతుంది. బట్ చెన్నైలో జరుగుతున్నప్పుడు మనం కన్ఫర్మ్గా ప్రోగ్రాంలు ఉండాలి. ప్లస్ మన వాళ్ళంతా లైక్ డియర్ ఐకన్ స్టార్ అల్లు అర్జున్ ఇస్ హియర్ ఇన్ చెన్నై. సరిపోదు, గట్టిగా అది. అండ్ మన నేషనల్ క్రష్ రష్మిక ఇస్ హియర్. అండ్ మన తన స్టెప్స్తో ఊపుతున్న శ్రీలీల గారు ఇస్ హియర్. We're having a great time making this movie and I'm really enjoying. నేను ఒక మాట మాత్రం చెప్పాలి, నేను చాలాసార్లు చెప్పాను, ఈ సినిమా ఫస్ట్ హాఫ్ చూసినప్పుడే చెప్పాను, this is one of the best films that you're going to watch in recent times. And వేరే లెవెల్లో ఉంటుంది దీని స్క్రిప్ట్ కానీ, అండ్ అట్ ది సేమ్ టైం మన బన్నీ అంటే అల్లు అర్జున్ పర్ఫార్మెన్స్ కానీ నెక్స్ట్ లెవెల్లో ఉంది. నేను ఫస్ట్ హాఫ్కే ఫిదా అయిపోయాను. దాని తర్వాత సెకండ్ హాఫ్ చూసిన తర్వాత అంటే నాకు ఐఎమ్ మైండ్ బ్లోన్ అండ్ మైండ్ బాగిల్ విత్ దిస్ మూవీ. In front of everyone, my dear Bunny, I want to say that నీ నట విశ్వరూపం చూపించావని చెప్పాలి. రియలీ ముఖ్యంగా ఇద్దరు వ్యక్తులు, సుకుమార్ గారు అండ్ అల్లు అర్జున్ గారు, దే వర్క్డ్ రియలీ సో హార్డ్. నేను ఇది ఎంత చెప్పినా ఒకసారి బన్నీ అంటే అమ్మో నువ్వు మరీ ఎక్కువ చెప్పక బాబు అంటే కాదు బన్నీ. నేను ఒక మ్యూజిక్ డైరెక్టర్ గానో, నీ ఫ్రెండ్ గానో, డిఎస్పీ గానో, దేవి గానో మాట్లాడలా. మీలో ఒకటిగా, మీ ఆడియన్స్లో నేను కూడా ఒకనే.
ఎందుకంటే సినిమాలు చూసి సినిమాని ప్రేమించి సినిమాలో మనం కూడా పార్ట్ అవ్వాలని సినిమాకి వచ్చినవాడు నేను. అందుకే ఇప్పటికీ ఇంట్లో హోమ్ థియేటర్లో కంటే టికెట్ కొనుక్కుని సినిమా థియేటర్కి వెళ్ళి అది ఎవరి సినిమా అయినా సరే చూడటం ఇష్టపడతా. ఓకే, సో నేను మాత్రమే కాదు, అవును దీన్ని గట్టి కొట్టచ్చు, మీ ఇద్దరు కొడతారండి, అందరూ కొట్టండి. அது மாத்திரம் சவுண்ட் உண்டால் మన ஸ்டேஜ் எக்த. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை பிடிச்சி சினிமாவுக்கு வந்த சினிமாக்காரன் தான். அதனால நான் இப்போ பேசுறது வந்து ஒரு சினிமா லவரா நான் பேசுறேன். பனி, யூ ட்ரூலி ராக்ட். யூ டிட் யுவர் அமேசிங் பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி and people are going to love you and they already have a huge place for you in their hearts. It's going to become bigger. Okay, so thank you sir, thank you Ravi sir, thank you Naveen sir, thank you Maitri Movies, Sherry sir, thank you for making me a part of this magnanimous movie and all the best to everyone. Very soon you're going to witness the movie. మేము చూసేసాం, నాంగా పాతిటోం. I really enjoyed every moment of every frame of every reel while scoring the background score and making the songs for this movie. Next week you're going to listen to another rocking song in which you're going to see the Vorama steps of Bunny. Parle cheppe chabba konni sarlu 1 week lo vache secret inkendi daachedam. Okay, so love you guys, thank you. And Nelson sir, thank you so much sir for coming. Danu sir, thank you. Thanks to all the guests for coming. Danu sir, ஊவண்டவா கேட்டு நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில். பன்னி ரிமெம்பர் தானு சார் வந்து ஊவண்டவா போட்டவொன்னே இது தேசிய கீதம் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அது நிஜமாவே அது தேசத்தையும் தாண்டி குளோபல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்த உடனே கிசிக்குன்னு சொல்லி இது அடுத்த கிசி கீதம்ட்டிங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் வரும். உங்களோட மனசுக்கு என்னோட நன்றி சார். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஆல். என்ஜாய் புஷ்பா 2 வேர்ல்ட் வைட் ஆன் December 5th. சார் 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 என்ன சார் அப்படி நாங்க ஃபர்ஸ்ட் போகவே விட மாட்டோம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ பாய் அப்படின்னா எப்படி? உங்களோட பாட்டை வந்து நிறைய டைம் நாங்கள் நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சிலரோட பேர் சொல்ல போகிறோம். அவங்களுக்கு உங்கள் பாட்டை எது டெடிகேட் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லணும். ஐயோ, ஏங்க இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபர்கள் தான். ஓகே, 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலீலா அவர்கள். ஸ்ரீலீலா மேம், அவங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்? உங்க பாட்டு எடுத்த உடனே அவங்களே கேட்கணுமா? சரி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என் மியூசிக்ல பண்ண பாட்டு நினைக்கிறேன் இது. I think now you will add one more thing to my credit because most of the topmost heroines, whenever they did a special song for the first time, it has always been my song. So తట్టుగా కొట్టండి. ఏ మ్యూజిక్ డైరెక్టర్కి వెళ్ళేది క్రెడిట్? అందమైన తారలందరూ ఫస్ట్ టైం చేసే స్పెషల్ సాంగ్ డిఎస్పి మ్యూజిక్ అంటే ఇంకా అందుకే తమ్ముడు ఇందాక నన్ను మనకు చెందాల్సింది మనం అడిగి తీసుకోవాలి, లేదా చాలా మంది ఇవ్వట్లా ఈ మధ్య. ఓకేనా? అంటే అది సమంత కానివ్వండి, అంటావా మమ్మ అని, కాజల్ గారు కానివ్వండి, నేను పక్కా లోకల్, పూజ హెగ్డే కానివ్వండి, జిల్ 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 జిగేలు రాణి, అలా చాలామంది. అలాగే ఇప్పుడు శ్రీలీల గారు కూడా కిస్ 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 కిసిక్క కిస్సా కిస్సా కిస్ కిసిక్క అంటూ ఒక ఝలక్ చూపించారు మన పాటలో. థ్యాంక్ యూ శ్రీలీల గారు. అండ్ எஸ், அடுத்து எங்களோட கிரஷ் ராஷ்மிகா. கிரஷ்மிகா அப்படின்னு லவ் பண்ணி கூப்பிடுறோம்ல, ராஷ்மிகா அவர்களுக்கு என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேர் ரஷ்மிகா. நீங்க 2 போடுறீங்க. அல்லு அர்ஜுன் பக்கத்துல இருக்காருன்னு அந்த டபுள் ஏ அங்க சேர்த்துட்டீங்க. ஆமா சார், அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கு. ரஷ்மிகா ஏ and you, when I was seeing other films, when you I told this lot of I want to tell in public whenever I am seeing with other heroes, I am feeling jealous as a Allu Arjun friend. I said, how can she be with him? She is Srivalli. She can only be with Pushpa. Like that, that is added to your name, so you become not Rashmika, Rashmika. Okay. ஆசையா கூப்பிட்டு போறோம் சார், கொஞ்சம் லென்த்தா அப்படி மாடுலேட் பண்ணி. ஆனா ஒரு தமிழ் பாட்டு டெடிகேட் பண்ணோம் சார். சென்னைக்கு வர வச்சிருக்கோம், தமிழ்ல பாட்டு பாட எப்படி இருக்கு? రష్మికగా సార్, రవి సార్, మళ్ళీ నేనేదో స్టేజ్ ఎక్కి ఎక్కువసేపు మాట్లాడినా నన్నొద్దు. మీరేమో నేను మా టైంకి పాట ఇవ్వలేదు, టైంకి బ్యాక్గ్రౌండ్ స్కోర్ ఇవ్వలేదు, టైంకి ప్రోగ్రామ్ రాలేదు, ప్రతిదీ నాకు మీకు చాలా ప్రేమ ఉంది నా మీద. కానీ ప్రేమ ఉన్నప్పుడు ఏంటంటే కంప్లైంట్స్ కూడా ఉంటాయి.
కానీ నా మీద ప్రేమ కంటే మీకు కంప్లైంట్స్ ఎక్కువ ఉంటాయి ఏంటో అర్థం కాదు. ఇప్పుడు కూడా నేను బయట యాక్చువల్గా నా 20 minutes 25 minutes ఆచి నా వందు సార్ కెమెరాలు ఎంట్రీ నాకు అసలే సిగ్గు. ఐఎమ్ షేమ్లెస్ ఓన్లీ వెన్ ఐఎమ్ స్టేజ్. ఆఫ్ స్టేజ్ ఐఎమ్ ద మోస్ట్ షేమ్ఫుల్ పర్సన్ యూ కెన్ ఎవర్ మీట్. నా లేదరా బాబు నేను లోపలికి వెళ్తే వదలట్లా, ఓకేనా. లాస్ట్గా ఐ కుడ్ హియర్ ద సాంగ్ కిస్ కిస్, సో ఐ కేమ్ రన్నింగ్. మీరు వచ్చిన ఏమన్నారు, రాంగ్ టైమింగ్ సార్, లేట్. నేనేం చేయను సార్, ఇవన్నీ సెపరేట్గా అడిగినప్పుడు పెద్ద కిక్ ఉండదు, ఇలా అడిగేసేయలే. నేను ఎప్పుడంతే ఓపెన్, ఓకే சார் నేను ఎప్పుడు ఆన్ டைமிங். சார் நீங்க ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் இங்க அனுப்புறீங்களோன்ற கன்ஃபியூஷன்ல பாத்துட்டு இருக்கேன் சார் நானே. நீங்க சொல்ற நான் கேக்குற மாதிரி சொல்லுங்க. எனக்கு காப்பாத்தி ஒரு பாட்டு மட்டும் டெடிகேட் பண்ணுங்க சார். ரஷ்மிகாக்கு தமிழ்ல ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோம், அவ்வளவுதானே? ஆமா சார், அவ்வளவுதான் சார். விவேகா சார் உங்க பாட்டே பாடலாம், வாங்க சார், மேல வாங்க சார். So give a huge round of applause to Viveka sir once again. ஏய் தட்டுக்குப்பா நல்லா, தட்டுங்கப்பா நல்லா. சார் தெலுங்குல ஒரு வாட்டி சொல்லுங்க. அது என்னது கொஞ்சமா தட்ட கூடாது. 2 கை நம்மளுக்கு கொடுத்ததே கடவுள், கை தட்டுறதுக்கு தான். ஓகேயா, தட்டுங்க once again, தட்டுங்க. என்ன பெரிய இது, ஏன்னா புஷ்பா 1 சாங்ஸ் எல்லாம் அவர் தான் ஃபுல்லா எழுதுனது, புஷ்பா 2 சாங்ஸ் எல்லாம் அவர் தான் ஃபுல்லா எழுதுனது. நான் ஏன் இப்போ இவர் கூப்பிட்டேன்னா, வழக்கமா நம்ம ப்ரோக்ராம்ஸ்ல என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் ப்ரோக்ராம்ஸ், ரைட்? Before everybody even comes, they call lyric writers, everybody, and that gets over power. Nobody gets to see them. Okay, so please give a huge round of applause to the man behind the wonderful lyrics. Okay, and I also would like to thank Chandrabose sir, who is the origin of the Telugu lyrics. Tattinga. When we speak about a technician, you don't need to know him. You're all witnessing the movie because of a cameraman, the light people and all that, and you're all watching, listening to a song because of great people like this. You don't need to know them. When we say he's a lyricist, you just clap. You just clap. Yeah, when we say there is a cameraman, you just clap. You're not going to lose anything. Yeah, that's good. Thank you Vivek sir. இப்போ ரஷ்மிகாக பாடலாம் வாங்க. ரஷ்மிகாக பார்த்தா இல்லாத லிரிக்ஸே வருமே உங்களுக்கு, பொல்லாத லிரிக்ஸும். ஓகே, பார்வை கற்பூர தீபமா தானே, அப்புறம் பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி ஆசம் கற்பூர, பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் பூரவாசமா. அது வேற டியூனிங்ல இருக்கு, கண்டுக்காதீங்க. ஸ்ரீவள்ளி, that's for you, and thank you so much for being our wonderful Srivalli and for entertaining the whole world, and especially with your முடிஞ்சிருச்சாங்க சார். முடியல சார். விவேகா சார், thank you so much for joining us. இன்னும் ஒரே ஒருத்தருக்கு நீங்க பாட்டு கண்டிப்பா டெடிகேட் பண்ணோம், ஏன்னா அவ்வளவு மாசா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி அவங்களுக்கு. சோ எங்க எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருடைய ஃபேவரட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சாருக்கு நீங்க ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? I would like to dedicate 2 songs to Bunny. Okay. One song as a friend, the other song as a one who has been watching his growth, and as a well-wisher, as a friend, as a technician who has been watching his growth and who is so proud of him. Okay, first song is for the friend in Bunny. Second song is for our icon star Allu Arjun. The first song is Feel My Love, Feel My Love. Basically, we all started like that. So ever since we have been so truly bonded, and of course childhood linde naanga friends. So Bunny, I always love you and I'm always so proud of you. Not only me, my mom, dad, everyone, the whole family, you know that they're all so proud of you. So let's all sing together once again for Bunny. Are Telugu lu Tamil lu andariki telisin paadra babu, paadandra rei. 1 2 3 4. Feel my. Thank you guys. Love you Bunny. And the second song which I'm going to dedicate to Bunny is as a proud well-wisher and proud friend, proud technician who has been watching his growth over all these years. And that song is Hey Beta, Idu Nee Atta. And it's not easy to get to a place where he is right now. And Bunny, I wish you only the best. And from here, step by step, the like Balachandra sir says, Vaaname Yellai. உங்களுக்கு வானம் கூட எல்லையே இல்லை. நன்றி guys, அவ்வளவுதானே. Thank you. உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது டெடிகேட் பண்ணுமா? இவ்வளோ லவ் நீங்க கொடுத்துருக்கீங்க, எங்களோட லவ்வை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நாங்க நம்புறோம்.
அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் எங்களோட இருக்காரு. ஸோ நாங்க நிறைய லவ் ஒரு கொடுத்துட்டே இருக்கோம். சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எங்க எல்லாரோட ஃபேவரட் நெல்சன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டு கொடுக்குற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டோ. தேங்க்யூ. தட்ஸ் மை டேட், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார். தேங்க்யூ ஃபார் திஸ் டச்சிங் மொமெண்டோ. இட்ஸ் ஸோ எமோஷனல். ஸோ தேங்க்யூ, லவ் யூ கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி Maitri Movies, Cherry sir, Naveen sir, Ravi sir, once again thank you all so much sir, because you always treated me like family. இந்த ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் நான் சொல்லணும். மைத்ரி மூவிஸ் ரவி சார் இருக்கட்டும், நவீன் சார் இருக்கட்டும், செரி சார் இருக்கட்டும், வேற ஏதாவது படம் பண்ணும்போது, வேற மியூசிக் டேரக்டர் கூட பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த படம் இந்த ரீசனால அந்த போறோம் அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஓன் பண்ணிக்கிட்டது இல்லை. அண்ட் மேக்கிங் ஃபில்ம்ஸ் லைக் everybody's dream. So I wish you all the best sir. Always success to you, and thank you so much. Thank you for the beautiful bond that we have, and thank you for this beautiful gift. Love you guys. Thank you. Love you so much sir. Thank you Nelson sir for coming up and giving me this. நெல்சன் அண்ணா, ஒரு வார்த்தைகள் நம்ம படத்தை பத்தியும் நம்ம டிஎஸ்பி சார் அவர்களை பற்றி. இல்ல, ஆக்சுவலா நான் பேசுறதே மறந்துடுச்சு. நான் சார் அப்படியே பேசி அவர் என்ன பேசினாரோ அதுக்குள்ள போயிட்டு இப்ப நான் என்ன பேச வந்தது எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. பட் புஷ்பா அது ஏதாச்சும் வந்திருக்கேன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அவங்க வேற பிரச்சனை. ஆமா சார், அவங்க வேற மைக் வாங்கி போயிடுவாங்களோ. ஸோ ஆக்சுவலாக சார் என்னை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் சார், ரவி சார் நான் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், சார் புஷ்பா 2 எப்போ சார் ரிலீஸு, புஷ்பா 2 எப்போ சார் ரிலீஸு. நாங்கள் இப்படியே எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா நான் வந்து இந்த புஷ்பா 1 பார்க்கும்போது எனக்கு வந்து அதான் நான் ஃபர்ஸ்ட் அது ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் நிறையா ஃபாலோ பண்ணது கிடையாது டு பி ஃப்ராங்க். பட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் பார்த்துட்டு படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தில் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு அப்போ தான் நான் வந்து அல்லு அர்ஜுன் சாரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்த்து நான் ட்வீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சொன்னேன், சார் அது என்ன இது வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து அந்த ஸ்வாகு ஸ்டைல் எல்லாம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஸ்டாரை நான் புதுசாக பார்த்து நம்மளை சில பேர் அப்படியே நம்மளை அவங்க கரிஷ்மாவில் இழுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன். பட் நான் புஷ்பாக்கு அப்புறம் தான் அவரை மீட் பண்ணேன். ஸோ புஷ்பா 2 பற்றி ஜென்ரலாக பேசும்போது நான் இது வந்து ரவி சார்கிட்டே கேட்டிருக்கேன் நிறையா வாட்டி. அதாவது இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்த 3 இயர்ஸ் வந்து சார் எதுவுமே பண்ணல. அவர் வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து இந்த படத்துக்காகவே வந்து அவங்க டீமா ஆக்சுவலாக சுகுமார் சார்னு சொல்லணும். நான் கேட்பேன், சார் இவ்வளோ பெரிய ஹிட்டு யாராக இருந்தாலும் பேக் டு பேக் திருப்பி படம் பண்ணுவாங்களே எங்கன்னா, எனக்கு அப்போ தான் அவங்க சொல்கிறதுல இருந்தோம் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அவர் வந்து பயங்கரமாக சினிமாவில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கார். ப்ளஸ் வந்து ரொம்ப சினிமாவை லவ் பண்ணுறாரு. அவர் சுற்றி நீங்கள் பேசினாலே சினிமா அதை பற்றி தான் மட்டும்தான் பேசுவார். ஸோ நோ வண்டர் இன்னைக்கு வந்து புஷ்பா 2 வந்து இந்தியா லெவலில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக இருக்குன்றது வந்து எனக்கு ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட் வென் ஐ மெட் ஹிம். ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அந்த பேஷன் டெடிக்கேஷன்லாம் அது பின்னாடி இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. ஏன்னா December 5th அன்னைக்கு நான் இந்த படத்தை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதான் கேட்டேன், சார் December 6th ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வரப்போகுது இன் அ பிகர் அண்ட் பெட்டர் வே. ஸோ சார் ரொம்ப
பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏஜிஎஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க, இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா அந்த ட்ரெய்லரு, சாங்ஸு எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் படத்தை, ஒரு ரீஜனல் படத்தை இவ்வளோ பெருசாக கொண்டு போய் மவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்கும்போது அது வந்து இந்த புஷ்பா மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ நவீன் சார். அண்ட் இவங்க ரஷ்மிகா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் கீதா அதுக்கு முன்னாடி கிரிக் பார்ட்டிலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு படத்துக்குமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற ஒரு மேல் ஸ்டாரை வந்து ஈக்குவலாக இருக்க டாமினேட் பண்ணுற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக டில் இந்த புஷ்பாவாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம்ஸ். அண்ட் அவங்க ஸ்ரீலீலாம் அவங்க டான்ஸ் பற்றி தெரியும். ஸோ நான் இப்போ தான் இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் பாட்டு வந்த உடனே இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் டு யூ டூ. அண்ட் சுகுமார் சார் இங்கே இல்லை, எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். டிசம்பர் 5th அப்புறம் ஒரு கமர்ஷியல் சினிமாவோட வே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ தான் சார்கிட்ட சொன்னேன், ஒரு வேளை ஏதாவது மாற்றி கீத்தி விட்டுருவீங்களோ அப்படி சொல்லி. ஸோ அதனால் காண்ட் வெயிட் டு வாட்ச் த ஃபிலிம் சார். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங், லைக் எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அண்ட் நெல்சன் சார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு கீழே நாங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அங்கே உட்காந்துருந்தீங்க, அல்லு அர்ஜுன் சார் வந்து அப்படி கூப்பிட்டு 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போதான் இந்த கேள்வி வந்து தோணுச்சு. நீங்க நிறைய ரசிச்சிருப்பீங்க புஷ்பா, அல்லு அர்ஜுனன் சார். உங்க டைரக்ஷன்ல நாங்க எப்போ வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து ரசிக்கலாம், அதுக்கான பேச்சுவார்த்தையாது இல்ல. ஆக்சுவலா நான் புஷ்பா இல்ல, அதுக்கு முன்னாடி புட்ட பொம்மை வந்து பார்த்துட்டு நான் அதை அவர் சார்கிட்டே சொல்லியிருக்கேன், யாரதான் அல்லு அர்ஜுன் மாதிரி ஆடுறது அப்படின்றது பெரிய காம்படிஷனா இருக்கும். பட் என்னைக்குமே அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, யாருமே அப்படி ஆடினது இல்லை. ஸோ அப்போதுலேருந்து நாங்கள் எப்போவுமே அவர் சாங்ஸ் வந்தால் பார்க்குறது எப்படின்னா ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம் என்ன பர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்வாகு, ஸ்டைலு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சால் அதை சுற்றி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவர் தான் ஆன்சர் சொல்லணும், அது நான் கிடையாது. அது அங்கே அவர் சொன்னாரோன்னு நான் ஒரு லைட்டாக ஒரு நானும் அதுதான் சொல்ல போறாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து புஷ்பா 2 வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. புஷ்பா 1 நான் சொன்னேன், அதனால் அதை சொல்லிட்டாரு சார். அதுவும் புஷ்பா 2 நல்லா இருக்கணும், பட் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு சார் தான் ஆன்சர் சொல்லணும். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மலையாள சூப்பர் ஸ்டார், கன்னட சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாரும் வச்சு பண்ணிருக்கீங்க. ஐகான் ஸ்டாரும் எங்க அண்ணனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்ன்றது எங்களோட ஆசை. சோ சார் உங்ககிட்ட கேட்டிருக்காரு, ஓகேவா எப்போன்னு சொல்லு. ஓகே சார். அவர் ஏன் எம்பாரஸ் பண்ணி லாக் பண்றீங்க? தேங்க்யூ சார். இல்ல நானும் அவர் ஓகேனா நமக்கு என்ன இருக்கு, டபுள் ஓகேண்ணா. நான் பேப்பர். ஆனா எனக்கு என்னன்னா ஒரு சார் டைரக்டா ஒரு தமிழ் படம் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் தமிழ் படம், தெலுங்கு மாதிரி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ண போகும்போது யோசிச்சேன், எனக்கு தெலுங்கு தெரியாது. இப்ப பாதி நேரம் சார் பேசும்போது நான் அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தேன், என்னது ஒண்ணுமே புரியல. ஸோ அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சு தான் போனேன். பட் அவர் பேசின விதம் பார்த்தா நார்மலா நம்மள மாதிரி தான் பேசுறாரு, அவ்வளோ கேஷுவல்ஸ், ஒரு ஃப்ளூயண்டா. ஐ திங்க் அவர் நினைச்சாருன்னா டைரக்ட் தமிழ் ஃபிலிம் டைரக்டா தமிழ் லாங்குவேஜ்ல பேசியே பண்ண முடியும். சார் நீங்க அந்த மாதிரியும் பண்ணணும், ஒன்று தமிழ், ஒரு ஹிந்தி, ஒரு தெலுங்கு, அந்த மாதிரியே மாத்திடுங்க எல்லாருக்கும். ஏன்னா பாட்னா அந்த ஆடியோ லான்ச்சில் இந்த இது பார்த்தேன், க்ரௌட் பார்த்தேன், சார் இது என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி நவீன் சார் கிட்ட கேட்டேன். அதனால ஸோ நீங்கள் எல்லா ரீஜன்லையும் ஒரு டைரக்ட் ஒரு அந்த லாங்குவேஜ் ஒரு ஃபிலிம் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். அப்ப இனிமே நீங்க சொன்ன மாதிரி நேஷனல் காது இன்டர்நேஷனல் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். எல்லா மொழியிலையும் படம் பண்றோம், ஃபாரின்லயும் அதை ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூண்ணா, நீங்க சொன்ன இந்த அப்டேட்டுக்கும் இந்த அழகான வார்த்தைக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு இந்த அழகான மொமெண்ட் நடக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டிஎஸ்பி சார் அண்ட் தேங்க்யூ நெல்சன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் டிஎஸ்பி சார். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்ததா வந்து இந்த புஷ்பா வைல்ட் ஃபயர் ஈவெண்ட்டை நமக்கு வழங்குற ஆதித்யா ராம் குரூப் சேர்மன் அவர்களே மேடைக்கு அழைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு மச்சி, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா முக்கியமா வந்து அந்த ஃபிலிம் சிட்டி, அதாவது ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் எல்லாருக்குமே வந்து அது ஒரு அழகான ஒரு ஹப்பா வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா அது இருக்கு இல்லையா? அதையும் தாண்டி சென்னையில ஒரு பேலஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பேலஸ் கிரியேட் பண்ணது அவர் தான். சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் அப்படின்ற மாதிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு ரொம்ப டஃப்பான டைம்ஸ் வந்துச்சுன்னா, ஒரு ஃப்ளட்டோ இல்ல ஒரு பயங்கரமான டஃப் டைம்ஸ்ல இருக்கிறப்போ உதவி செய்றீங்க. ஒவ்வொரு நாளும் 10,000க்கும் மேற்பட்ட உணவு அங்கே வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ரியல் எஸ்டேட்டோட டைக்கூனா மாறி இன்னைக்கு அத்தனை பேருக்கு சூப்பரா பண்றீங்க. கிங் ஆஃப் ஈசிஆர் அண்ட் OMR, இப்படி அத்தனை விஷயம் நம்ம சொல்றோம். Proud of Chennai, our pride of Chennai. இப்படி ஒரு பல பெருமைக்கு வந்து சொந்தக்காரரான our beloved ஆதித்யா ராம் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம்.
Good evening to all and the Pushpa crew. So, this is the entertainment area. So just they asked me, I would like to wish after the blockbuster of Pushpa 1. So hoping this movie Pushpa role will be the big blockbuster. And rarely I watch the movies, but this is the only movie repeatedly I watched in my life. The scenes, so great scenes created by the director and Allu Arjun sir, Rashmika madam, and music of Devi C. Prasad, all really great in Pushpa. The rise, after the rise, life will become a rule only. We are waiting for this Pushpa to rule the industry records. So all the best to the crew, especially producers, Dareness, Maitri Movies people. After seeing this auditorium, we came a long distance to come to this auditorium in the village kind of area. Now I got an idea, why can't I build an auditorium in my Adityaram Palace City area on ECR, facilitating the crowd of Chennai within the city itself. Thanks today attending this, I got an idea. Thanks for the crew of Pushpa, hoping for the great hit. All the best. கலைத்துறையில எந்த ஒரு நல்ல நிகழ்வா இருந்தாலும் முன்னாடி நின்று எல்லாருக்கும் துணையா இருக்கக்கூடிய ஒருத்தர், தமிழ் சினிமாவின் மிக 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 பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்த ஒருத்தர், பல பேருக்கு டைட்டில் இவர் கொடுத்ததான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல கைத்தறி. லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி தானு சார் அவர்கள். புஷ்பாவோட வைல்ட் ஃபயர் ஈவெண்ட் காட்டு தீ மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் ஃபயரா இருக்காங்க. நீங்க இங்க வந்திருக்கீங்க, எங்க எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு பெரிய காட்ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க சொல்லுங்க இந்த ஈவெண்ட் பத்தி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. புஷ்பா ஒன்றுக்கு எப்படி வந்து அதனுடைய ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்கிறியா மாமாவுக்கு வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பெரிய சர்ச்சையே உண்டாச்சு. அது குழந்தைகளின் தேசிய கீதமாக அமையும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி இஸ்கம் அதுக்கு மேலான ஒரு இடத்த பெறுன்றது நம்புகிறேன். அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஒரு சேரன், சோழன், பாண்டியன் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அசோகர் வந்து சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழகம், ஆந்திரம், கேரளம், மலையாளம், வட இந்தியா அத்தனைக்கும் சேர்த்தா அல்லு அர்ஜுன் வசூல் சக்கரவர்த்தி. மிகப்பெரிய விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வசூலை அளிக்கக்கூடிய படம் தான் புஷ்பா 2. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இந்த படம் பெற்றிருக்கிறது. வட இந்தியாவே வியக்கிறது, மலைக்கிறது. தென்னிந்தியா திணறுகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய வரவேற்பினை பெற்றிருக்கிறது. மாபெரும் வெற்றி படைப்பாக வருவது அறுதியிட்டு உறுதிகிறலாம். தேவி பிரசாத் வந்து எனக்கு 3 படம் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று தளபதி விஜயனுடைய சச்சின், இன்னொன்று வந்து சூர்யா வந்து மாயாவி, விக்ரம் வந்து கந்தசாமி. அத்தனை பாட்டும் ஹிட்டு, முத்துப்பாட்டு அத்தனை பாட்டும் ஹிட்டு. அந்த மாதிரி அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படமும் மாபெரும் வெற்றி அடையக்கூடிய பாட்டுகளாக இருக்குது. தேனியிலே புவியிலே செந்தேன் மழை, செவியிலே செந்தேன் மழைன்னு சொல்கிற மாதிரி அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக அவருடைய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது. மிக உயரிய இடத்துக்கு தம்பி அல்லு அர்ஜுன் மிக உயரிய இடத்துக்கு போயின்னு இருக்கிறாரு. அது அவருடைய வசூலுக்கு கட்டியங்கூடுற மாதிரி புஷ்பா 2 பிளாக் பஸ்டராகவும் அதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிடுறது. உண்மையிலேயே நான் திரையிடுவதற்கு எந்த அளவுக்கு மகிழ்வனோ அந்த மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. நன்றி. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இப்போவே நீங்கள் வந்து உங்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நைட்டுக்குள்ளே எவ்வளோ வைரல் ஆக போகுது, எவ்வளோ ட்ரெண்ட் ஆக போகுதுன்றது தெரியும். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங் உங்களுக்கும். தேங்க்யூங்க. தேங்க்யூ.
ப்ளீஸ். a few people here, and first and foremost thanks to DSP sir for trusting me with this song. I hope you all understand how big of an opportunity this is for me to perform in front of Allu Arjun sir, Rashmika ma'am and Srileela ma'am, and of course em paattu paadi Allu Arjun sir dance arna sollave vena nenikiren. So I'm very very grateful to DSP sir for always I'll always be grateful. And Maitri movie makers, producers ku na thanks solla virumbikren. Apro Sukumar sir, director sir, avarko thanks. Apro periya thanks Viveka sir, avarko thanks sollikren. Indha paatoda lyrics edhirukadhukaga. Indha paatla Telugu, Kannada, apro Hindi liyum paadirukken nanu. So indha oru periya opportunity kaga eppovume I will kadamappattirupen. So thank you so much. Thank you so much. Thank you ji. Thank you. ரொம்ப அழகா இருக்கீங்க, அழகா பாடுறீங்க. DSP அவர்களோட இசையில இவ்வளவு சூப்பரா அவங்க பாடி இந்த மேடையில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணோம். இப்போ ஆடினவங்களே இந்த மேடையில நான் பார்க்கணும், ஒரு சிக்னேச்சர் மூமெண்டாவது அவங்க கிட்ட கேட்கணும்னு ஆசை மச்சி. ஏன் அவங்க ஆடினா அவங்களோட நீ கூட சேர்ந்து ஆட போறியா? அவங்க டான்ஸ்ல புயல், நான் முயல் கூட கிடையாது, பக்கத்துல நின்று ஆட முடியாது, பார்க்கணும் அப்படின்றது ஆசை. எப்படி நம்ம பின்னாடி இருக்க ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஃபயரான பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்றோம். So without further delay, let's welcome Srileela. ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி இவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறதுக்கு. எனக்கு ஐ திங்க் சென்னை புதுசில், ஏன்னா என்னோட தமிழ் படம் ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளோ அன்பு, நிஜமாக உங்களோட அன்பில் நான் மூழ்கி போயிட்டேன். அண்ட் இப்போ அதை திருப்பி கொடுக்கணும்ல, ஸோ அதுதான் இந்த படத்தில் என்னோட சாங் இங்கே சென்னையில் ரிலீஸ் பண்ணதுக்கு we're all here. Thank you so much. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் பன்னி சார், thank you so much. I have so much to say, பட் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, நிறைய பாட்டி நான் சொல்லாச்சு சார், பட் நிஜமாக you're like ChatGPT. ஏன்னா the amount of knowledge, the amount of grip over your craft, and the amount of fun that you create on set, you're a vibe, sir. You're a vibe. I had a lovely experience. Thank you so much. And when I got this song, நான் நினச்சேன் that okay, Allu Arjun sir கிட்ட நான் டான்ஸ் பண்ண போகிறேன், ஸோ ஓகே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு I have to do. Then I went on set. Sir changed everything. Sir is like, see, I am not dancing as Allu Arjun here. I'm dancing as Pushpa. And I'm like, seriously, sir? And Nijama, what a second character with he did not come out at all. Sir, my respect for you really grew so much. You know, or a dance, enjoy panadu, even controlling that is very difficult, sir. And I learned so much from you. Thank you so much. Srivalli. Rashmika, how do I tell you? I've never gotten so close to anybody so fast. You have been that tonic of confidence on set. I remember I did my first long shot and you were there and you're like, you know, that's very sweet. You don't see that happening often. And just like you put a smile on everyone's face, you did that for me too. So thank you so much. And that apart, now we're sending memes to each other. So in the Gen Z generation, I think this is genuine love. If you love someone, you send memes to them. So I love you. Thank you so much. DSP sir, thank you. Every time we met, we discussed, we spoke about illa enakku oru song venum. I'm like, sir, how, sir? I haven't danced on a song of you yet. And Pushpa 2 happened.
Kisik happen. Pusukana it happened, but it happened. But thank you so much. Our entire Sukumar sir, especially for trusting me with this. It's huge. And our entire team, Naveen Garu, Ravi Garu. This felt like family, even if I was like there for 4-5 days. Thank you so much. The lyricists, everybody. And Ipo, thanks Allah, I'm done with my master, Ganesh Acharya master, and the entire team of whoever was there. Ipo, okay. Did you guys like the song? Illa, yena, Ipo, all of this is okay. Phone la boys and girls battery ka irukula ena reels panadhukku ipo sema song vandachi, so you have to start blasting with your reels. Ungalku da ipo na waiting, na paakren Instagram la, so I'm waiting for all of you to enjoy this song. Thank you so much. I hope you enjoyed, and I hope you're ready for Kisik. But parvala kissu kudrena. Thank you so much. Thank you. மேடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் பயங்கரமா வருது, நடுவுல கவுண்டரும் வருது, எதுக்கு வந்தோமோ அந்த பாட்டை மார்க்கெட்டிங் பண்ண வருது, எல்லாமே வருது மேடம் உங்களுக்கு. ஸோ இப்போ பாட்டுக்கு ரீல்ஸ் பண்றதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். எல்லாரும் ஃபோன்லயும் சார்ஜ் ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கணும்ல. லிரிக் வீடியோ தான் பார்த்தோம். ஒரு பாட்டு நாங்க போட்டுறோம், நீங்க ஹுக் ஸ்டெப் எங்களுக்கு போட்டு காமிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பரா நாங்க வந்து ரீல்ஸ் பண்ணிடுவோம். ஓகே பண்ணலாமா எல்லாரும்? கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டெப்பை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நான் வந்தா ரீல்ஸ்ல சேர்த்துக்க மாட்டேன் மேடம், எடிட் பண்றானுங்க. பட் இருந்தாலும் நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம். சார் வேற மாதிரி பண்ணீங்க. அவங்க என்ன கேட்டாங்க, என்னக்கா இப்படி பண்றீங்க அப்படின்னு. நாங்க பாருங்களேன், ஏங்க புஸ்வானம் போட்டா கிசுக்கு பொசுக்கிடுவாங்க, அதனால கொஞ்சம் பின்னாடி வாங்க, திடீர்னு விடுவாங்க நம்ம ஆளுங்க ஃபயர் உங்களுக்காக. அதனால தான் தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது, தமிழ் சினிமா உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சீக்கிரம் வர போறீங்கல்ல? அந்த அந்த அப்டேட் மட்டும் இப்ப சொல்லாமா அப்புறமா சொல்லமா அப்புறமா? ஓகே டன், புரிஞ்சிச்சு. அங்கிருந்து ஒருத்தர் கை காட்டுறாரு பின்னாடி. தேங்க்யூ சோ மச். அந்த அப்டேட்காகவும் நாங்கள் காத்திருக்கோம். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப 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 முக்கியமான ஒருத்தவங்க வர போறாங்க. இவங்க ஜென்ரலா இப்ப சொல்லுவாங்கல்ல, பசங்களாம் எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா வள்ளி மாதிரி பொண்ணு வேணும்னுவாங்க. ஆனா இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ரீவள்ளி மாதிரி மட்டும்தான்ப்பா பொண்ணு வேணும் அப்படின்னு பசங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் அப்படியே வாழ்க்கையை நொந்து போய் டிப்ரெஷன்ல இருக்கிறவன கூட இவங்க கியூட்டான எக்ஸ்பிரஷன்ல அப்படி ஒரு ரிலீஃப் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில எதுலயுமே விழாதவங்க கூட கண்ணத்துல ஒரு குழி இருக்கு பாரு, அதுல ஒரு தடவை விழுந்திருப்பாங்க. அதனாலதான் ஒருத்தருக்கும் ஒரு கிரஷ் இருக்கலாம். ஒட்டுமொத்த நேஷனுக்கும் ஒரே கிரஷ். அந்த கிரஷ் யாரு அப்படின்றது ஒட்டுமொத்த நேஷனுக்கும் தெரியும். Please join us on stage. Let's welcome the national crush. நான் ரொம்ப நாள் கழிச்சு வெக்கப்படுறேன் மேடம், எனக்கே ஏன்னு தெரியல. உங்களுக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். ஒரு வார்த்தைகள். ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ்ல பேசணுமா தெலுங்குல பேசணுமா?
தமிழா தெலுங்கு மேடம் நீங்க ரெண்டு லைவ்ல வந்து நிறைய நம்ம தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க, தெலுங்கு மக்களும் நம்ம மக்கள் தான். we are all Indians, so no problem மச்சான். டேக் 2 எல்லாம் கிடையாது மேடம். மேடம் தமிழ்ல பேசுங்க. கோடான கோடி ரசிகர்கள் லைவ்ல சென்னை ஈவென்ட்ங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே தமிழ்காக இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தமிழ் வேணுமா? ஆந்திரா ஈவென்ட்க்கு நான் வரேன், தெலுங்கு கலக்குறோம். ஓகே பாருங்க, தமிழ் நான் மேனேஜ் பண்ணுவேன். அது போதுமா? மேனேஜ் பண்ணிப்பேன் மேடம். போதுமா உங்களுக்கு? ஓகேங்க. லவ் யூ தம்புடு. அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் பிடிச்சிருச்சா? கேட்டுடல பிடிச்சிருச்சா? எவ்வளோ பிடிச்சிருச்சு? ரீல்ஸ் பண்ணுவீங்களா மேடம்? லீலா மேடம், ஏன் மேடம் இது என்னங்க இது? அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு சாங் பண்ணுங்க. என்ன மேடம் இது? அவ்வளோ அழகா இருக்கீங்க. அவ்வளோ விடு மேடம். இங்க யூஆர் ஹியர் நவ். கரெக்ட் இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா மேடம், நீங்க பேசுறது ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ் மாதிரி அழகா பேசுறீங்க. ஆமாங்க, ரியாக்ஷன் வந்துட்டு இல்ல, எதுவுமே கேட்டுடல. ஓகேங்க, எனக்கு தெரியும் அல்லு அர்ஜுன் சார் இங்க வந்து பேசுனா ஃபுல் எனர்ஜி வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன். 2 வார்த்தை சொல்லுவேன். கரெக்டா? கரெக்ட். ஓகேனா? ஓகே, டபுள் ஓகே. என் லைஃப் வந்து பிஃபோர் புஷ்பா ஆஃப்டர் புஷ்பா ஆயிடுச்சுங்க. லிட்ரலி 7 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஆனால் 5 இயர்ஸ்ல நான் புஷ்பா செட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புஷ்பா ஆயிடுச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்றது, என்ன ஃபீல் ஆகணும், எதுவுமே தெரியாதுங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு கஷ்டமான மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. அது புஷ்பா ஃபிலிம் என்னோட லைஃப் மொத்தம். My life is equal to Pushpa film, I think. Part 1, Part 2, Part 3. Pushpa is so special to me. Pushpa team, ellarume avlodha special. Allu Arjun sir is someone so important in my life. Ippo பேசுறதுக்கு ஷுரு பண்ணனா ரொம்ப டைம் எடுக்கும். என்ன சொல்றது? எனக்கு சொன்னா நிறைய டைம் எடுக்குமா? சொல்ல நிறைய டைம் எடுத்துக்கும். சோ லாஸ்ட்ல வந்து நீங்க எல்லாரும் போய் டிசம்பர் 5th புஷ்பா 2 ஃபிலிம் பாப்பீங்களா? எனர்ஜி டிஎஸ்பி எனர்ஜி வந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நான் உங்களை ரொம்ப 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 காதலிக்கிறேன். ஒரே வார்த்தையில பிளாட் ஆக்கிட்டீங்க மேம். மேனேஜ் பண்ணுங்க. சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்கீங்க. காலேஜ்ல எங்களுக்கு 2 ஹோம்வொர்க் கொடுத்துருக்கீங்க. ஒன்னு இன்னைக்கு நைட்டே ரீல்ஸ் பண்ணணும், இன்னொன்னு 5ஆம் தேதி எல்லாரும் எனர்ஜியா படம் பார்க்கணும். ஆமாங்க, 2 ஹோம்வொர்க்கும் பண்ணிடுவோம். பாப்பீங்களா? எல்லாம் மேடம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் இப்பவே உங்களை படம் பார்க்குற மாதிரி தான் மேடம் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஒரே ஒரு 2-3 क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட கேட்கலாமா? 2-3. நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம். அப்ப டாப் ஆஃப் த மைண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம். ஓகே, படத்தோட பேரா இருக்கலாம், ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம். ஓகே, கீதா கோவிந்தம். என்ன சொல்றது? ஸ்பெஷல் ஃபிலிம் புஷ்பா. ஒன் அண்ட் ஒன்லி ஃபிலிம் அல்லு அர்ஜுன் சார். தி ஒன் அண்ட் ஒன்லி. ஓகே, இது லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, சோ நீங்க வந்து நேஷனல் கிரஷா இருக்கீங்க, நிறைய பேரோட ட்ரீம் கேர்லா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த ட்ரீம் பாய் இப்படி தான் இருக்கணும்னு. அதுல நீங்க கஷ்டப்பட வேணாம், நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்க செலக்ட் பண்ணா போதும். ஓகேவா? சாக்லேட் பாயா, ரக்கெட் பாயா? சாக்லேட் பாய்னா அவரு உங்க பின்னாடி சாமின்னு வருவார். ரக்கெட் பாய்னா அனிமல், நம்ம ஒரு பின்னாடி சாமின்னு போனோம். இப்ப ரெண்டுத்துல சாக்லேட் பாயா, ரக்கெட் பாயா? மிக்சர் ஆஃப் 1 and 2ங்க. மிக்சர் ஆஃப்
மிக்சரா 1 and 2 எப்படி மேடம்? ஆமாங்க, மசாலா இருக்கும். ரக்கடா செலக்ட் பண்ணி சாக்லேட்டா மாத்திடுவீங்க. சிச்சுவேஷன் பட்டு. ஓகே. கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான் போல இருக்கு. இல்ல நீயே கேளு மச்சான், சூப்பரா இருக்கு நீ கேட்டாதா. நெக்ஸ்ட் ரிச் பாய் பட் ஆவரேஜ் லுக், மிடில் கிளாஸ் பாய் பட் குட் லுக், ஏவா பியா? எங்க மனசு இருந்துனா ரிச் புவர் குட் லுக்கிங் நோ குட் லுக்கிங் எதுவுமே வராதுங்க. பெத்த ஹார்ட்டும் குட் ஹார்ட்டும் அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான். ஓகே மேடம். ஹார்ட்ல எவ்வளவு சார்? ஜஸ்ட் மேடம் நேஷனல் கிரஷ் மேடம். ஒரு 4 क्वेश्चन மேடம். ஓகேங்க சொல்லுங்க. ஹார்ட்ல ரிச்சா இருக்கணும். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு கோவால ஒரு பங்களா இருக்குல, கோவா ஒன் பங்களா இஸ் தேர் நோ? சார் சொல்றேன் சார், அவ்வளவு பணம் இருக்கும் இவ்வளவு பணம் இருக்குன்னா நியூஸ்ல வரும் சார். எதுவுமே இல்ல சார், எதுவுமே கிடையாது சார். ஒரு வீடு கூட இல்ல சார் எனக்கு. உங்களுக்கா? நீங்க என்ன மேடம் ஆங்கர் அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நீங்க என்ன மேடம் ஆங்கரா வீடுலேடா? ரொம்ப கஷ்டம் இருக்கு மேடம். நீங்க எப்படி மேடம் இப்படி சொல்லலாம்? இது வேற வேலை செய்ய மாட்டது மேடம். மேடம் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லுங்க. நீங்க மாப்பிள்ளையோட அவங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு வரணுமா? ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஹவுஸ் வைஃப்? ஒர்க்கிங்கா இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. பட் யார் வீட்டுக்கு போகணும்? உங்களுக்கு எது தொடும்? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலே போதும்னு இருக்க மேடம். இவர் வீடுக்கு இன்னைக்கு போக முடியாம பண்ணுவீங்க அப்படிங்கறது இல்லங்க. what do you think I'll choose? நீங்களா? நீங்க மிக்சர் ஆஃப் போத்ன்றீங்க. 3 நாள் இங்க 4 நாள் எங்க வீட்ல. அதே வெச்சுக்கலாம். அதே ஓகே தான். ஓகே சரி, லாஸ்ட் ஃபைனல் மேடம். ஒரு நீங்க மேம் திருப்பி உங்களை எப்போ மேம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பாப்போம். அது மட்டும் கேட்றேன். வெயிட்டிங் ஃபார் ப்ரொபோசலா ஆர் நீங்க ரெடி டு ப்ரொபோஸா? பாருங்க எவ்வளவு பேர். இதுக்கு மிக்சர்லாம் சொல்ல முடியாது மேடம். ப்ரொபோசல் வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்ல நீங்க பண்ண ரெடியா இருக்கீங்களா? சார் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டேன் சார், போயிட்டு கேப்பேன். போய் கேட்டுருவீங்க? அவ்வளவுதான். ஓகே மேடம். அந்த கொடுத்து வச்சவர் யாருன்றத பார்க்க தான் மேடம் நாங்களும் வெயிட்டிங். புஷ்பா 2 பாருங்க, you'll see. ஓகே இன்னும் ஒண்ணுதான் லாஸ்ட் கேட்கலாமா? சரி, சினி இண்டஸ்ட்ரியா இல்ல வெளியில இருந்து வரணுமா அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படியே கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு நாங்க ஒரு கணக்குல லாக் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஐயோ அப்படியா? எனக்கு தெரியுங்க. இது ஆன்சர் வேணும் எனக்கு நல்லா தெரியும். பாருங்க மேடம், இது எதுவுமே தெரியாம அப்பாவியா நான் क्वेश्चनலாம் எழுதி எடுத்துட்டு வந்து நான் பாருங்க மேடம் இந்த இத்தனை 1000 பேர்ல எவ்வளவு அப்பாவியா இருக்கேன். எனக்கு மட்டும் தெரியாது மேடம். நீங்க சொல்லு லைட்டா ஏதாவது க்ளூவாவது கொடுங்க மேடம். சார் அதெல்லாம் வேணாம் சார், அப்புறமா பர்சனலா மாட்டிக்கலாம். சரி மேடம், பேசிக்கலாம். ஓகே சூப்பர் மேடம். நானும் உங்களுக்கு மீம்ஸ்லாம் அனுப்புறேன். அவங்கள மாதிரி நானும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன். எனக்கு அப்புறமா நீங்க அது என்னன்னு சொல்லுங்க. ஆங்க ஓகே. Thank you so much. Thank you. I love you. Thank you so much. ஓகே, ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான புஷ்பாஸ் வைல்ட் ஃபயர் ஈவெண்ட் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. ஆனால் இந்த நொடி இது வைல்டு ஆக போகுது. உள்ள என்ட்ரியில் ஒரு ஒளியா எப்படி ஒரு காட்டு தீயா இன்னைக்கு பரவி இருக்கு அப்படின்றது தெரியும். ஏன்னா அது நேஷனல் இல்லை இன்டர்நேஷனல் அப்படின்றது தெரியும். மச்சி எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நல்லா ஸ்கூல்ல பர்ஃபார்ம் பண்ணா ஏ கொடுப்பாங்க, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா டபுளே கொடுப்பாங்க. பேர்லயே டபுளே இருக்கு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டபுளா கொடுப்பாரு, அன்பை டபுளா கொடுப்பாரு, மாச டபுளா கொடுப்பாரு, எல்லாமே டபுள். அதனால்தான் ரசிகர்கள் அவங்க மனசுல நீங்காத இடத்தை கொடுத்துருக்காங்க. பேன் இந்தியா தாண்டி இன்னைக்கு உலக அளவுல அவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான படைப்பை கொடுத்த ஒருத்தர் தான் வரப்போறாரு. With no further delay, yes, and we all love you so much, Bunny sir. You're very happy to welcome our very own icon star, biggest brand அல்லு அர்ஜுன் சார். இந்தியாலே for the first time ஒரு படம் ப்ரீ பிசினஸ்க்கு முன்னாடி 1000 crores பண்ணிருக்குன்னா அது இந்த படம் மட்டும் தான்ன்றத பெருமையா சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரராக இருக்கிற எல்லாருக்கும் பிடித்த ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் சார் அவர்களை வருக என்று மேடைக்கு வரவேற்கிறோம்.
நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போடு வணக்கம். நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் அன்போட வணக்கம். என் தமிழ் மக்களே வணக்கம். என் சென்னை மக்களே வணக்கம். மறக்க முடியாத நாள் இந்த நாள், மறக்க முடியாத நாள். எத்தனையோ வருஷமா இதுக்காக எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா ஒர்க் பண்றேன். நிறைய பிளேஸ்க்கு மூவிஸ்க்கு ப்ரமோட் பண்ணது போனேன், எஸ்பெஷலி புஷ்பாக்கு இன்டர்நேஷ்னலில் போனேன், அதர் ஸ்டேட்ஸ் போனேன். பட் எங்கே போனாலும் சென்னைக்கு வரும்போது அந்த ஃபீலிங்க வேற. நிஜமா சொல்றேன். அது எப்படி சொல்லுது, நம்ம எங்கிருந்து வந்தோம் அது ஒரு ரிமைண்டர். சென்னை இஸ் a reminder from where I started. That's the emotional attachment I have for Chennai and this land. Psychological terms சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேச போறேன். Psychological terms சொல்லுவாங்க, the first 20 years of your life, however you lived it, you're going to mostly live that all your life. The first 20 years of my life நான் சென்னையில தான் இருந்தேன். ஸோ நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் I would like it to dedicate it to my roots, Chennai. Thank you. Thank you. Whatever I am today is what this city, is what the Tamil culture has taught me. நான் எங்கே போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். பேசும்போது மைக்கில் பேசும்போது கொஞ்சம் அப்பப்போ தமிழ் மறந்துடுவேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரும் போது பார்க்கணும், ஏ மச்சான் என்ன மச்சான், அவங்கெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. இந்த வேற ரேஞ்சில் பேசுவோம். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ once again. Thank you Chennai for making me who I am. நான் நேஷனல் போலாம், இன்டர்நேஷனல் போனா, ஆனா ஒரு சென்னை பையன் அவ்வளவு தூரம் போனா நீங்க எல்லாம் சொல்லிப்பீங்க. Thank you. Coming to Pushpa. Pushpa na fire நினைச்சீங்களா? So I'll say that again. எனக்கு take one more ரொம்ப ரெகுலர். Pushpa na flower இல்ல take 3. Pushpa na flower நினைச்சீங்களா? ஃபயர் நினைச்சீங்களா? Wildfire. Wildfire on December 5th all over the country and the world, my dear friends. It's a wildfire. I hope I've worked 3 years of my life to give you the wildest fire that you will see in the theaters. I hope to burn your hearts with the fire. And I'd like to thank all the guests who have come here today. Thank you Nelson Garu. Thank you everybody. Thank you Danu Garu. Thank you all the other guests who have come here. ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறது. நிறைய வாட்டி சென்னை வந்தேன், பேசினேன். ஆனா எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் வேணும்னா I want one function in Chennai. என் ஊர்ல எனக்கு ஒரு ஃபுல் ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் வேணும். நான் 20 வருஷமா எத்தனையோ I've done this many times in my life, but I wanted this once in Chennai. அது என் லைஃப்ல ஒரு மார்க். Yep. చెప్తా, చాలా చెప్తా. ஆனா பிரதர், தமிழ்ல தான் பேசணும். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழ்ல தான் பேசணும். எது தெரியுமா? இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட். அது நம்ம எந்த மண்ணு மேல நிக்கணுமோ அந்த மண்ணுல தான் நம்ம பேசணும். முடிஞ்சா நான் நாளைக்கு துபாய் போனா I'll wish them in Dubai. I'll wish them in Arabic.
నా హిందీ పోనా నమస్తే అన్నా హిందీలో தான் பேசுவேன். తెలుగు అయితే నా బంగారం నమస్తే నేను తెలుగులో చెప్తా. మలయాళం పోనా మలయాళం சொல்லுவேன். So wherever we stand, it's very simple. Just pay respect to that land. அவ்வளவுதான். ஓகே, இப்போ புஷ்பா பத்தி பேசலாம். Where do I start? Firstly, I'd like to thank my producers, Maitri Naveen Garu, Ravi Garu, and Cherry Garu. This film is not possible. It's impossible. I have a home banner, Geeta Arts, but having my own banner, I'm saying there is no other banner could who have made Pushpa the way that they did it. Thank you very much, Naveen, Maitri Garu, and Cherry Garu, for supporting and believing in us so much for the last 4 years. This film is not possible without you and your belief on us. Thank you very much for that. And my dear friend, their childhood friend, feel my love. எந்த பாட்டுன்னு சொல்லணும்? ஃபீல் மை லவ்னு சொல்லணுமா? பன்னி பன்னின்னு சொல்லணுமா? எத்தனை பாட்டு? ஆல்மோஸ்ட் if I've done 20 films, he's done more than 10 films of mine. And we have a very long journey to my rock star, my childhood friend, superb music director, the highest, biggest music director in the country, and the biggest tracks, Antava, Antava, worldwide tracks, music rock star, music director, my Devi Sri Prasad. I love you. Thank you every time for not just giving me music, for giving me your love. Music andarki istav, naaku love tho paatu istav. One extra atom of love irkom. Thank you for that one point of love. Thank you Devi. This movie is not possible without you. My journey is not possible without you. Thank you Devi. Thank you. And I give credit to all my technicians. I love my technicians. To all the technicians who have worked in this film, my cameraman Kuba, my art director, my editor, and all so many hundreds of technicians, all of them. Thank you so much, and you've supported us so much. Romba nandri to every technician. Romba nandri. And I love my artists. எனக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா it is not possible without your artist help. Majority of the action is reaction. So it's my support of the artists that they give me that I'm being able to perform so much. So thanks to all my artists in this film, especially she's the only heroine who have been working for the last 4 years. 4 வருஷமா ஒரே ஒரு பொண்ணை பார்க்குறேன், அது ரஷ்மிகா தான். எப்போ பார்த்தாலும் I'm telling her, நான் வேற ஹீரோயின் போகும்போது I'm feeling conscious, இது ரஷ்மிகா இல்லையா? அவ்வளோ பழக்கம் ஆயிடுச்சு ரஷ்மிகா கூட ஷூட்டிங் பண்ணி. Thank you Rush. There is no way I could have done this performance if you hadn't given me that comfort. And it's a girl who always gives you that comfort. And thank you for making me perform to my best, Krashmika. And inniki special guest, our dancing queen, Srilila. First time நான் ஒரு சாங்க்கு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனேன். First time. Oh, Srilila varala. Okay, I think I have to up my game a bit. Srilila, நான் சொல்றேன். After I shot the song, very hardworking girl, super cute girl, super cute. நீங்க பார்த்தாவே தெரியும். Super cute girl. இந்த சாங்ல பண்ணா டான்ஸ் பண்ணா స్వామి మీరు చూడండి అంతే. நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லார பத்தி பேசினேன். And I would like to thank today very specially for AGS for releasing
Thank you so much for giving us, for presenting this film as any other big film, as much as you released it in any big films in Chennai, or sorry, any big films in Tamil industry. Thank you so much for giving us that honor. We'll always keep it in our hearts, and we will also admire your heroes just the way you admire us. The respect is mutual, always. You know, we all should, we are our one country, we are our one film industry. It's Indian film industry, and we'll have to take it up and up and up and up and up and up and up. And last, two most special people பத்தி பேசணும். இந்த படம் புஷ்பாவே கிடையாது. Not just this movie Pushpa. This Pushpa director, Mr. Sukumar. Not just this movie Pushpa. If the movie Arya is not there, I am not here today on this stage. No exaggeration about it. அந்த படம் ஆரியா இல்லைண்ணா. இதுக்குன்னா என் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா பண்ணாரு என் டைரக்டர் ராகவேந்திர சார். ரொம்ப நல்லா படம் கொடுத்தாரு, ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு எனக்கு. ஆனா நான் அதுல நல்லா இல்லை, எனக்கு படமே வரல. 1 year நான் சும்மா வீட்டுல சும்மா உட்காந்துட்டு கதை கேட்டுட்டு இருந்தேன். யாருமே என் கூட படம் பண்ணல. அந்த டைம்ல ஒரு டைரக்டர் வந்தாருப்பா, புதுசான ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் பேர் தான் சுகுமார். வந்து என் கூட ஒரு ஆரியான்னு படம் பார்த்தாரு. அதுக்கப்புறமா நோ லுக் பேக் பேபி, நோ லுக் பேக். அண்ட் நான் நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். அண்ட் இஃப் ஐ ஹேவ் டு டிஃபைன் அபவுட் சுகுமார், நாட் ஜஸ்ட் அஸ் மை டைரக்டர் பட் இன் மை லைஃப், நான் திரும்ப பார்க்கும்போது who is the person who has the maximum effect on your life, the single one person who's changed your life the most, நான் எப்போதுக்குமே சுகுமார் சாரோட பேரை தான் சொல்லுவேன். தேங்க்யூ சுக்கு டார்லிங். அவர் எவ்வளவு சின்சியரான ஃபிலிம் மேக்கர்னா, யாராவது இவ்வளவு பெரிய படம் பண்ணி எல்லாம் நாங்க பீகார் போனோம். இட்ஸ் the crowd is massive. It's one of the biggest events. அது ஒரு ஹியூஜ் ஸ்கேல் ஈவென்ட். அவ்வளவு பெரிய ஈவென்ட்ல கூட அவர் இல்ல எனக்கு பப்ளிசிட்டி இல்ல, நான் வேலை செய்யணும், நான் எடிட்டிங் ரூம்ல கொடுக்கணும், நான் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் ஃபைனல் மிக்சிங் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணணும். அவர் வேலை செய்யறாருங்க. யாருங்க வர மாட்டாங்க ஸ்டேஜ் மேலுக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு. இது போதுங்க. அவர் என்ன மாதிரி டைரக்டர் சொல்லிருக்கு, அவர் பிரசன்ஸ் இல்ல, அவர் இல்ல, இதுவே போறது சொல்லுது அவர் எப்படி இருக்காருன்னு. His absence speaks more of his presence. Suku darling, as always, I miss you. I'm doing the publicity part, you're doing the film part, but we all together are trying to give the best to the audience as Pushpa 2. And last and my most favorite, yaar theriyuma, my fans, my dear fans. ரொம்ப லவ்வோட, ரொம்ப கியூட்டா I call my fans. ஒரு ஜோவியலா, ஒரு சரதாவா, ஒரு ஃபீலிங்கோட என் ஃபேன்ஸ் யாருமே சொல்றேன். யாருமே my dear army, I love you my army. నా ఫ్యాన్స్ అంటే నాకు పిచ్చబ్బా. నా ఫ్యాన్స్ అంటే నాకు పిచ్చి. I love my fans. I'm genuinely saying it. You know, it's very nice to stand on a stage and say, you know, or punchline, I love my fans. I love my fans. You know, they stand by me. They fight for me. They show love for me. I can see 3 years avangala ivla wait panna vechchen. Acha, no more waiting. I'll do more number of films and keep you engaged. Thank you for waiting for so many years. Thank you for all your love. Adu keela varama you've been waiting for me. I hope to touch all your hearts on this December 5th. I hope to bring a wildfire in your hearts. யாராவது மறந்திருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் தமிழ்ல பேசும்போது ஏதாவது தப்பு இருந்தா என் மக்களே என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன தப்பு பேசினாலும் I have respect for language. பட் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா I know you will forgive me because you know I love you. சார் நான் சொல்லணும், till now இப்போ வரைக்கும் நான் பார்த்த பெஸ்ட் ஆங்கர் அவர் தான்.
most hilarious. Outstandingly hilarious. Subtle, decent, எல்லாமே. நான் அவர் கூட ஒரு இது எப்படி சொல்றது, அவர் கூட பார்ட்டி பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அவரை பார்த்தா. தேங்க்யூ ரொம்ப நாள் பண்ணீங்க. அண்ட் மேம் எப்போ சென்னை வந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். என்ன ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஒரு போட்டோ வேணுமா? இதுக்கு மேல டிசம்பர் 5th போட்டோ வேணுமா? யாருமே போட்டோன்னு கேட்க மாட்டாங்க. வாங்கப்பா ஒரு கிஸ்ஸி கடிக்கலாம் தான் கூப்பிடுவாங்க. சார் அண்ட் ரொம்ப பேசிட்டனோ? சூப்பரா இருக்கு. சும்மா உங்களை டெஸ்ட் பண்றது தான் சொன்னேன். தக்கியதில்ல கூட கிடையாது, அசல தக்கியதில்ல. Thank you to each and everyone for standing here. This time, this energy means a lot. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் இதுக்கு. உங்க லவ்க்கு தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போட வணக்கம். தேங்க்யூ. சார் ப்ளீஸ் ஸ்டே பேக் சார். ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்களா? ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு கேள்வி அவ்வளவுதான் சார். ரெண்டு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாமா சார்? சரி, ஓகே. ஜெனரலா வந்து ராபிட் ஃபயர் கேட்போம், பட் நீங்கன்றதுனால வைல்ட் ஃபயர் क्वेश्चंस. ஓகே. சோ நீங்க சென்னையில வந்து படிச்சீங்க இல்லையா? உங்களோட படத்துக்கு எல்லாரும் அடிச்சு புடிச்சு வராங்க. ஆனா நீங்க இங்க இருக்கும்போது யாரோட படங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அடிச்சு புடிச்சு மிஸ் பண்ணாம போவீங்க? சார் சொல்லாம சொல்லிட்டேன். எல்லாமே புரிஞ்சிச்சு சார். நிறைய கொலாபரேஷன், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் சினிமால பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு தமிழ் ஹீரோவோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா சார் அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா சார்? வேற யாரோட ஒரு தமிழ் ஹீரோட கொலாபரேட் பண்ணி சார் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பீங்களா? ஓகே அப்படின்னா அந்த ஹீரோ யாரா இருப்பாங்க? கதை நல்லா இருந்தா I'm okay to work with anybody. சார் யாரா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்? நீங்க தான் பிரதர். வாங்க பிரதர் வாங்க. சார் ஐ லவ் யூ சார். போதும், இதுக்கு மேல கேள்வி கிடையாது சார். thank you so much சார். இந்த லவ் இருக்குல நீங்க எங்களுக்கு கொடுக்கிறது, this is amazing. அதாவது வந்து ஒரு பிறவி பலனை அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். வாங்கி உண்மையிலே சொல்றேன், நீங்க ஆக்டரா இங்க இருக்கீங்க, பட் நீங்க பேசுன விஷயங்கள்லாம் கேட்கும்போது கேரக்டரா அதை விட தாண்டி எங்கேயோ இருக்கீங்க. we love you so much. huge respect சார். டிசம்பர் 5 இங்க இருந்து வேற மாதிரி மாஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்புறோம். நாங்க அதெல்லாம் வைரல் பண்ணுங்க. சும்மா பேசுறது இல்ல. பண்றோம். and sir we have to have a photo opportunity with the whole team, of course. and அதுக்கு முன்னாடி we also have to take a selfie with the fans இல்ல? கண்டிப்பா. இந்த crowd பார்த்தா தெலுங்குல ஒன்னு சொல்லணும்னு இருக்கு. ఇక్కడ ఇంతమంది తెలుగు వాళ్ళు ఉన్నారు కదా, అప్పటి నుంచి అడుగుతున్నారు కదా, మీ అందరి కోసం ఒకసారి చెప్తున్నా, ఇది సార్ నా బ్రాండ్. அவங்க அமுத்திடுவாங்க சார். எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போவோம்ல, எந்த ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ ஃபங்க்ஷன், சாரி, எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் ஒன்று கேட்பாங்க, சார் ஒரு டான்ஸ் போடுங்க சார். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டான்ஸ் பார்க்கணுன்னா டிக்கெட் வாங்கி தியேட்டரில் பாருங்கப்பா, ஏன்பா என்ன டான்ஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு ஃபீலிங் வரும். ஆனால் அப்பப்போ எப்போயாவது
எனக்கே பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வரும். போகும்போது ஒரு பஞ்ச் இல்லாம விற்க முடியல. எனக்காக ஐ ஃபீல் லைக் டான்சிங் ஃபார் த லவ் ஆஃப் சென்னை ஒன்ஸ். அந்த புஷ்பா பாட்டு போடுங்கப்பா. இந்த ரீல்ஸ்ல போட்டுக்கோங்க, உங்க சேனல்ல போட்டுக்கோங்க. வைரல் கிளிப். எவ்வளவு கோடி கொடுத்தாலும் நான் பண்ணல. ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் ஃப்ரீயா தான் பண்ணுவேன் இப்போ வரைக்கும். love you sir. Thank you. ஒரே ஒரு டீம் group photo மட்டும் சார். டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேர் Please, I request the entire crew, cast and crew to come up. Thank you.